Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva அவர்களுடைய Achieve the Impossible லோட்டஸ் சூத்ராலேருந்து இன்னைக்கான மிக முக்கியமான செய்தி. The secret of making money in the stock market is in allowing the other guy to make money. If you want to make money, you must let other people make money. Wow, this is completely new concept மாதிரி. கிராண்ட் மாஸ்டர் சொல்கிற ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தினோன்னா வளமை எந்த இடத்துலையும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இதுக்கு ரைட் ஆப்போசிட் ஃபார்முலா அவங்க யூஸ் பண்ணுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் தொலைச்சவங்களை பார்த்தீங்கன்னா பேராசைனால தான் விட்டுருப்பாங்க. அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அளவுக்கு மீறின ஒரு ஆசை இருக்கு இல்லையா, நான் மட்டும் சம்பாதிக்கணும், எக்கச்சக்கமாக சம்பாதிக்கணும். அப்போ அந்த பணம் மார்க்கெட்டில் ஏறிட்டே போகும்போது, அப்வர்ட் ஸ்விங் போகும்போது மொத்தமாக வச்சுட்டு கடைசியில் ரொம்ப அதிகமான லாபம் வரும்போது விற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. இது மாதிரி ஆட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த அபிப்பிராயம் நல்லது தானே சார், ஒரு பொருள் வாங்கினா மேக்ஸிமம் லாபத்தில் தானே விற்கணும் அப்படிங்கிறது இயல்பானதாக தானே இருக்குது. ஆனால் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க, அதில் ஒரு கேப் கொடுக்குறாங்க. நீ விற்கும்போது இன்னொருத்தனுக்கு லாபம் வரணும், அதை தெரிஞ்சு தான் நீ விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உங்கள் தொழில், நீங்கள் யார்கிட்ட தொழில் பண்ணுறீங்களோ, யார்கிட்ட வியாபாரம் பண்ணுறீங்களோ, யார்கிட்ட அந்த ட்ரேடிங் பண்ணுறீங்களோ, உங்கள்கிட்ட வாங்கின ஆள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப்பும் நீங்கள் கொடுக்கணும் முதல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம், மேக்ஸிமம் ஹையில் நீங்கள் விற்றீங்கன்னா உங்கள்கிட்ட வாங்குகிற ஆள் பெரிய லாபம் சம்பாதிக்காதுங்க உங்களுக்கு ஷூராக தெரியும். இதுக்கு மேலே போகாது, இதுக்கு மேலே கீழே தான் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு மனசில் என்ன தெரியும், தோணும் உங்களுக்கு, இந்த ஆள் வாங்கிச்சுன்னா இதில் பெரிய லாபம் வராது, நஷ்டம் வர்றது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் லாபம் எடுக்கணும்னு நினச்சி எடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு அந்த லாபம் ஜெயிச்ச அந்த நேரத்திலேயே இன்னொருத்தர் தோக்கணுங்கிறதுக்கான விதையும் நீங்கள் போட்ட மாதிரி ஆகுது. உங்கள்கிட்ட வாங்கின ஆள் பணம் சம்பாதிக்காது உங்களுக்கு ஷோராக தெரியும். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு அப்புறம் விற்றீங்கன்னா முதல் வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி உங்களுக்கு லாபம் வந்த மாதிரி இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட வாங்கின ஆட்கள் எல்லாமே தோத்த புண்ணியத்துக்கு அவங்கள தோக்கடித்த கர்மாவை நீங்கள் விதைச்சதுனால பல்வேறு நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் நீங்கள் தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அதனால தான் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் விற்கும்போது ஓரளவுக்கு லாபம் வரும்போதே நீ விற்ற ஆள் வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கும்போது அவனுக்கு ஒரு லாபம் வரும். அவனுக்கு லாபம் வர்றதுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்களே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களுக்கு பல முறை லாபம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திஸ் இஸ் அமேசிங் டெக்னிக் ஆக்சுவலாக. அப்படின்னா ஃபார்முலா வின் வின். அப்போ பேராசை இங்கே வேலை கிடையாது. பேராசை இருந்தீங்கன்னா நஷ்டத்துக்கான விதை போட்ட மாதிரி ஆச்சு. அது செய்ய வேண்டாம். நீங்கள் யார்கிட்டலாம் பழகிறீங்களோ அவங்க பண விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலேயும் அவங்களும் ஜெயிக்கணும், நீங்களும் ஜெயிக்கணும். இந்த ஃபார்முலாவை உங்கள் அடிப்படை ஃபார்முலாவாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான நல்ல விஷயங்கள் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்து ஆரம்பித்த மாதிரி இருக்குது. விஷ் யூ அ கிரேட் டே. நமஸ்தே.